ஓம் நம சிவாய. எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜாச்சாரியாகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், பல ஆன்மீக கருத்துக்கள் அவ்வப்போது வெளியிட்டு வந்த நிலையில் சமீப காலத்தில் கொஞ்சம் உடல்நல குறைவு, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. இதுக்கப்புறம் நல்ல முறையில் வாரத்துக்கு ஒரு பதிவாவது இனிமேல் வர தொடங்கும். அந்த வகையில் இதற்கு முன்னர் நான் பதிவிட்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதிகள் யார் யார், எந்தெந்த ராசிக்கு, அதாவது சரம், ஸ்திரம், உபயம், இந்த மூன்று விதத்தில் இந்த பாதகாதிபதிகள் வருகிறார்கள். அந்த பாதகாதிபதிகளுடைய தசையிலே நீங்கள் மிகவும் கவனமாக இருந்தால் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் தப்பிப்பீங்க. இல்லை வேறு ஒரு தசை நடக்குது, பாதகாதிபதி தசை எனக்கு நடக்கலைங்க அப்படின்னா, பாதகாதிபதியினுடைய புத்தி நடந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சிக்கலில் மாட்டுவீங்க. அதனால் இந்த பாதகாதிபதிகளை பற்றி ஒரு நல்ல அவேர்னஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி எஸ்கேப் ஆவீங்கள்ல. அதுக்காகத்தான் இந்த பதிவு. இதில் நான் சரம் பற்றி 4 ராசிகளை பற்றி குறிப்பிட்டாச்சு. ஸ்திரம் பற்றியும் 4 ராசிகள், அதை பற்றியும் அந்த பாதகாதிபதிகள் எப்படி, அதை பற்றி பதிவுகள் வந்துவிட்டன ஏற்கனவே. இப்போது பேலன்ஸ் இருக்கிறது உபயம். இந்த உபயம் ராசிகள் எப்படி? இந்த உபயம் ராசி என்று சொன்னால் அவர் யார்? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இது எல்லாமே உபய ராசிகள். இந்த 4 ராசிகள் 4 கார்னரில் இருக்கும். ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்தால் இந்த 4 ராசிகள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் 4 கார்னரை பிடிச்சிடும். சரி, இந்த உபய ராசிகளுக்கு எப்படி பிரச்சனை வரும், நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்ற கொஞ்சம் விவரத்தை நம்ம பார்ப்போம். இப்போ மிதுனம் ராசிக்கு 7ஆம் இடம் பாதகாதிபதியாக வருகிறது. உபயம் ராசிகளுக்கே 7ஆம் இடம் தான் பாதகாதிபதி. அப்போது மிதுனம் ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு, அதாவது தனுசு வீடு. கன்னி ராசிக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் மீனம், அதுவும் குரு. அப்போது மிதுனம் கன்னிக்கு பாதகாதிபதியாக வருகிறவர் யார்? குரு தான். இது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை குரு கொடுப்பார். எப்படி இருவார்? கேந்திராதிபத்திய தோஷம் ஒரு பக்கம் வேலை செய்யும். பாதகாதிபதி 7ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் பாவம் பாதகாதிபதியாச்சே அப்படின்ற அளவிலும் அதே குரு அங்கேயும் சிரமங்களை தருவார். அப்போது இந்த மிதுனம் கன்னிக்கு இந்த குரு வலு பெறக்கூடாது. உங்கள் ஜாதகத்திலே குரு வலு பெற்றிருப்பாரே ஆனால், மிதுன ராசி லக்னம் இல்லை கன்னி ராசி லக்னம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், குரு ஆட்சி பலம் பெற்றிருப்பாரே ஆனால் அந்த 7ஆம் இடத்திலே அந்த மீனத்தையோ தனுசையோ இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அவ்வளோதான். குரு தசை வந்தாலும் சரி, குருவினுடைய
அந்த ஒவ்வொரு தசா பலன்லையும் குரு புக்தி வந்தாலும் சரி, இந்த மிதுன ராசிக்காரரும் கன்னி ராசிக்காரரும் கவலைப்பட்டு தான் ஆகணும். சும்மா விட மாட்டார் குரு. ரொம்ப உஷாராக இருக்கணும். மிதுன ராசிக்காரர் மிதுன லக்னக்காரர், அதே போல் கன்னி ராசிக்காரர் கன்னி லக்னக்காரர், இந்த குடும்ப வாழ்க்கையை இந்த குரு ரொம்ப ஷேக் பண்ணுறார். எங்கே போய் கையை வைக்கிறார் பாரு. ஏன்னா 7ஆம் இடம் கணவன் மனைவியை பற்றி குறிப்பிடுவார். அங்கே போயிட்டு குடும்பத்தில் குண்டு போடுறார், பெரிய வெடியெல்லாம் வைப்பார். எப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆச்சு. ஒரு கன்னி ராசிக்காரருக்கு குடும்பம் நிலை சரி இருக்காதுன்னு சொன்னேன் அல்லவா. அவருக்கு குரு ஆட்சி பலம் பெற்று அந்த மீனத்திலே அமர்ந்து விட்டார். கன்னிக்கு 7ஆம் இடத்திலே குரு ஆட்சி பலம். ஒருவருக்கு எப்படி நடந்தது என்றால், இங்கே கன்னி லக்னம் மீன ராசி, லக்னாதிபதி புதன், ராசியாதிபதி குரு, 2 பேருக்குமே பகை, செட் ஆகாது. கேந்திராதிபத்திய தோஷம், பாதகாதிபதி. இந்த குருவானவர் என்ன பண்ணார், கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடம், அதாவது துலாம் ராசியிலே அமர்ந்து குருவனுடைய நட்சத்திர சாரத்தை குரு வாங்கிட்டார். விசாகம். அவனை நீ மாட்டினடா எங்க இல்லை அப்படின்ற மாதிரி இவர் வாங்கிட்டு வந்த வரம் ரொம்ப மோசம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தகராறு, கோர்ட் வரைக்கும் போய் விவாகரத்து முடிஞ்சும் தகராறு, பொண்டாட்டி தனியா, இவரு தனியா, இவங்க பிறந்த குழந்தைங்க தனியா, எதை எப்படி பார்க்கறது, யார் மேலே தப்புன்றதெல்லாம் அதுக்கப்புறம் முதல்ல வாழ்க்கை கெட்டு போகுது இல்லை, வாழ முடியாமல் போயிடுது இல்லை. அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு கொஞ்சம் வேலை எப்படி காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு ஆட்சி பலம் பெறக்கூடாது மிதுன ராசிக்காரருக்கும். அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, கடகத்தில் உச்சம் பெறுறாரு. மிதுனத்துக்கு 2ஆம் பாவம் குடும்பஸ்தானம், அது 7ஆம் பாவத்தில் சந்திரனை உட்கார வச்சு அந்த ராசியாதிபதினு நான் அப்படின்னு சொல்லிட்டு கன்னி ராசிக்கு துலாமில் உக்காந்தாரு. அந்த குடும்பமும் பாடு. இந்த மிதுன ராசிக்காரருக்கு என்ன பண்ணாருன்னா, குரு உச்சம் பெற்று கடகத்தில் உக்காந்தார். இப்போ கூட அதே நிலைமையில தான் இருக்குது மிதுன ராசிக்காரருக்கு. இப்போ கூட குரு பயிற்சியாகி மிதுனத்திலேருந்து கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். அப்படி உச்சம் பெற்ற ஜாதகக்காரருக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குதாங்க அப்படின்னா, ஏன்னா அவர் பலம் பெறுறார். இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், பாதகத்தை செய்யறதுக்கு சும்மா நான் ரெடி நீ ரெடியா அப்படின்னு சவால் கூப்பிடுற மாதிரி இருக்கிற அந்த குரு பகவான் எந்த பாவத்தில் இருந்தாலும் அது ஓரளவுக்கு மேக்கப் ஆகிடும். இந்த 2 மிதுனத்துக்கும் கன்னிக்கும் வேறு பாவத்தில் இருக்கும், ஆனால் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. மீனத்துக்கு கடகம் 2ஆம் இடம், அங்கே உச்சம் பெறுகின்ற குருவால் எந்த நன்மையும் கிடையாது. அதே போல் கன்னியிலே இருக்கின்ற ராசிக்காரருக்கு குரு துலாமிலே அமர்ந்து விசாகம் நட்சத்திரத்தை பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுவும் சரி வராது. பொண்டாட்டி கூட போயிடுவா, இல்லை புருஷன் உன் வாழ்க்கையும் வேணாம் வேணாங்கட்டே வேணாம், நீ எப்படின்னா போ நான் எப்படின்னா போகிறேன்ற மாதிரியான சூழ்நிலைகளை இந்த குரு உருவாக்குகிறார். ஏன்னா பாதகம் பண்ணி ஆகணும்.
சார் அப்போ என்னதான் இந்த மாதிரி நட்சத்திர இந்த விஷயத்தை சொல்கிறீங்க, மிதுனம் கன்னிக்காரன் அப்போ என்ன ஆகுறது? அப்போ அவங்கெல்லாம் இப்போ நல்லா தானே இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிறாங்க. நான் சொல்வது போல் இருக்குதா ஜாதகம்னு பாருங்கள். அப்படி இருந்தால் நிச்சயமாக நல்லா இருக்க மாட்டாங்க. அப்போது நல்லா இருக்காங்கன்னாக்கா அதுக்கு ஒரு சூட்சும வலு இருக்குது. எப்படி? இப்போது 7 8, அதாவது மீனம் ராசிக்காரருக்கு 7 குரு ஆட்சி பலம் பெறாமல் மகரம் 8ஆம் இடத்திலே அமர்ந்து நீச்சம் பெற வேண்டும். அதுதான் சூட்சும வலு. அப்போ குரு ஒன்றும் பண்ண மாட்டார், எந்த டான்ஸும் ஆட வைக்க மாட்டார். அவர் எப்படி இருக்கணும்? நீச்சம் பெற்றவராக மகரத்திலே இருந்தால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரருக்கு குடும்பம் அட்ஜஸ்டட், எப்படியும் சமாளித்து அதை நல்ல முறையில் கொண்டு போவார். குரு அங்கே ஒன்றும் வேலைக்காவார். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. இந்த மிதுன லக்னக்காரர் கன்னி லக்னக்காரர் இல்லை மிதுன ராசிக்காரர் கன்னி ராசிக்காரர் இந்த குருவின் நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க பாருங்க, அவர்களை மனைவியாகவோ கணவனாகவோ ஏற்கக்கூடாது. எங்கே வச்சாங்க பாருங்க ஆப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ மிதுன ராசிக்காரர் அல்ல மிதுன லக்னக்காரர் இந்த குருவினுடைய நட்சத்திரம் என்னென்ன? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்கள் இவருடைய மிதுன ராசிக்கு ஒத்து வரும். எப்படி ஒத்து வருதா? அதனால் பெண்ணுக்கு ஆணோ ஆணுக்கு பெண்ணுக்கோ கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பாருங்க, குடும்பமும் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் போராட்டம் எதில் எடுத்தாலும் போராட்டம். அப்போது மிதுன ராசிக்காரரோ கன்னி ராசிக்காரரோ குருனுடைய நட்சத்திரத்திலே உள்ள அந்த குருனுடைய நட்சத்திரத்திலே இருக்கின்ற பெண்ணை, அது பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா ஆணை திருமணம் செய்யாதீர்கள். என்னுடைய அட்வைஸ் இது. ஏன் பாதகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நம்ம ஏன் அது கஷ்டப்படத்தானே செய்யும், கஷ்டப்படுத்தும்ல. எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. கார் இருக்கும், பங்களா இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் பொண்டாட்டி புருஷன் கிட்ட குழந்தை கூட இருக்கும். ஆனால் கொஞ்சமாக வாழ தான் தெரியும், என்னடா இது, என்னத்தான் பண்ணுறது, ஐயோ இப்படி போயிடுச்சே, இதுலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு போட்டு செம அமுக்குதான். அந்த கஷ்டங்களை எப்படி கொண்டு வந்து என்ன மாதிரியான நுழைச்சி அது எப்படியோ உருவாக்கி ஐயா ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்குறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களோ அல்லது கன்னி ராசிக்காரர்களோ இப்போது அதாவது ராசிக்காரர் லக்னக்காரராக இருந்தாலும் நீங்கள் இந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இப்படி இருந்தால் ஆணை திருமணம் செய்யாதீர்கள். வேற நட்சத்திரத்தை பார்த்துக்கோங்க, குரு வேண்டாம். குரு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாட்டினீங்க. ஏதாவது ஒரு சிக்கல் வரும். இப்போ நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பார், திடீர்னு உடம்பு சரியில்லை பாடுவாங்க. அவரே சொல்லுவார், நான் இனிமேல் வேலைக்கே போக மாட்டேன். இப்படி இருக்கும் பாருங்க. ஒரு குடும்பத்தில் இப்படி தான் ஒரு என்கிட்ட அந்த ஜாதகம் வந்தது.
அதனால தான் அதனுடைய அனுபவம் எனக்கு சொல்ல தோணுது. இது மிதுன ராசிக்காரர். அவர் என்ன ராசிக்காரர், ஒரு விசாகம் நட்சத்திரம் இதெல்லாம் கல்யாணம் பண்ணார். சந்திரன் குருவினுடைய நட்சத்திரத்தில். குரு எங்கே இருக்காருன்னு பார்க்க போனால் அவர் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கார். அவருடைய நட்சத்திரத்தை வாங்கி இங்கே இருந்தார் துலாமில். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு 2 வருஷம்தான் வாழ்க்கை. 3வது வருஷத்துல இருந்து இவருக்கு வேலை போச்சு. கல்யாணம் பண்ணி 3வது வருஷம் நல்ல வேலை, குழந்தை இல்லை. இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, இவர் விசாக நட்சத்திரம் உள்ள ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டார். இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா, நீ வேலைக்கு போனீன்னா என் கூட வாழ முடியும், நீ இதே மாதிரி சொல்லி சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது, நீ நல்ல வேலைக்காரன், நிறைய சம்பாதிக்கிறேன்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ இப்போ 1 வருஷமாக உக்காந்துக்கிட்டு இருந்து வந்தால் அது எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி செம சண்டை, டெய்லி சண்டை. அவனும் எங்கெங்கேயோ வேலை தேடுறான், இப்படியே சொல்லி பார்க்குறான், என்னென்ன பண்ணி பார்க்குறான். அவனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேன். எனக்கு வேலை கிடைக்கல, நான் என்ன பண்ண முடியும், நீ என்ன இப்படி பேசுகிறாரு. இல்லை நீ என்ன ஏமாற்றிட்ட, ஒரே அடி. அந்த பொண்ணு சொன்ன பொண்டாட்டி, என்ன நீ ஏமாற்றிட்ட, அதனால் நீ என் கூட வாழ தகுதி இல்லை, உனக்கு வேலை இல்லை, நீ ஆம்பளையே இல்லைன்ட்டா. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களான்னு கேட்குறீங்களா? சார், சம்பாத்தியம் தானே சார் ஆணுக்கு புருஷ லட்சணம். அப்படி யோசிங்க. சம்பாதிக்காமல் ஒருத்தன் சோம்பேறியாக உக்காந்துட்டு இருந்தால் அவனுக்கு பொண்டாட்டியாக வாழறது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற தோரணையில் அது போயிடுச்சு. அவ்வளோதான், நேராக போயிட்டாங்க கோர்ட்டில், விவாகரத்து வாங்கிட்டாங்க. விவாகரத்து வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த ஜாதகம் என்கிட்ட வருது. என்னம்மா இது மாதிரி இருக்குது, பிரிவினை வந்திருக்குமே. பிரிவினையா, நான் சுத்தமாக வேணான்னு சொல்லி விவாகரத்தே வாங்கிட்டேன். அப்போது என்னம்மா இப்போ என்ன பண்ண போகிறேன், இல்லை நான் வேறு கல்யாணம் பண்ணி போனேன். ரொம்ப போல்ட் சொல்லுது அந்த பொண்ணு. நான் திருப்பி அந்த பொண்ணை கேட்டேன், நீ இருக்கிறதோ விசாக நட்சத்திரம், நீ எப்படி மீன ராசி பையனை கட்டின? நாங்கள் என்னங்க பண்ணுறது, வீட்டில் செஞ்சுட்டான் அந்த மாதிரி. அப்படின்னா விசாக ராசி, அந்த மீன ராசிக்காரரும் கன்னி ராசிக்காரரும் நீ கல்யாணம் பண்ணாத, இப்போது இதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் மேரேஜ் போனீங்கனாலும் அப்போ தான் உனக்கு சரி வரும்னு சொன்னோன்னே, ஓஹோ நீங்கள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான், எப்படிமான்னு. இல்லை, என் ஃப்ரெண்டுனுடைய குடும்பத்திலையும் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அவங்களும் இது போல் மீன ராசி, ஆனால் கும்ப ராசி பொண்ணு, ஆனால் அதில் பூரட்டாதின்னு வச்சாரு. அப்போ என்னாச்சு பார்த்தீங்களா, அங்கேயும் சிரமம் பண்ணுவான். ஆகவே மீன ராசிக்காரருக்கும் கன்னி ராசிக்காரருக்கும் குரு நல்லது செய்ய மாட்டார், அது நல்லா தெரியுது. நீங்கள் ஜாதகத்தை போய் பொருத்தம் பார்க்கும்போது, கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் ஒழுங்காக வந்துடும், ஜாதகம் கூட ஒழுங்காக வந்துடும். ஆனால் வாழும்போது தான் தெரியும் எது ஒழுங்கு, ஏன் இப்படி போச்சு அப்படி போச்சு. காரணம் என்னென்னா, குரு நட்சத்திரத்தை உள்ள ஒரு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் திருமணம் செய்யாதீர்கள். பெற்றோர்களே, இந்த விவரத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் மிதுன ராசியாகவோ அல்லது கன்னி ராசியாகவோ இருப்பார்களே ஆனால் இந்த குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரம் உள்ளவர்களை இணைக்காதீர்கள், சேர்க்காதீர்கள். அடுத்தது அப்படியே எஸ்கேப் ஆகிடுங்க, வேணாங்க. இது நாங்கள் பொருத்தெல்லாம் சூப்பராக இருக்குது, ஜோசியர் கூட சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் நான் சொன்ன மாதிரி சொல்ல மாட்டேன். என்னங்க
10 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம் பிரமாதமாக இருக்குது. தோஷத்துக்கு தோஷம் ஒன்றும் பண்ணாது. ஐயோ அதை நம்பி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம். ஆனால் கஷ்டப்படுறது ஏதோ நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு போயிட முடியுமா? நிறைய பெற்றோர்கள் அப்படி இருக்காங்க. எப்பா என் வேலை முடிஞ்சிட்டியா, என் பொண்ணுக்கு எப்போ தான் ஆகும்னு தெரியல. அப்பா ஒருத்தன் கேட்சான், கட்டி விட்டுட்டோம்பா அப்பா, அது இப்போ நான் நிம்மதியாகிறேன்னு அவர் நினச்சின்னு இருக்காரு. ஆனால் அங்கே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்திருக்கும். இது குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணை மீன ராசிக்காரரோ இல்லை கன்னி ராசிக்காரரோ கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் அப்படியே பலன்னு மின்ற மாதிரி இருக்கும் வாழ்க்கை, சூப்பராக. அப்புறம் வரும்பார் தசாபலனில் குரு புக்தி இல்லை குரு தசை, வேறு தசைகளிலே குரு புக்தி அன்னைக்கு இருக்குங்க. ஏன் தெரிஞ்சிருந்து விழற மாதிரி தானே இது. அப்படி நல்ல முறையில் இதை போல் ஒரு விளக்கங்களோடு பாருங்கள். மிதுன ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் குருவுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் சரிங்க. நான் குருவுக்கு போய் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை போட்டேன், மஞ்சள் துணி சாத்தினேன். அப்போ என்னை குரு காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு ஒருத்தன் என்னை கேட்டான். இப்போ சாமிக்கெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்மளை காப்பாற்றுவேன். நான் சொன்னேன், கடவுள் மேலே கூட அதீத நம்பிக்கையை வைக்காது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி மச் டேஞ்சரஸ். எதுலேயுமே அது கடவுள் பக்தியிலையும் அப்படி இருக்குதுப்பா. நம்ம அப்போ தான் அவன் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தான். ஆகவே நீங்கள் மிதுன ராசிக்காரர் கன்னி ராசிக்காரருக்கு 7ஆம் இடம் பாதகாதிபதி ஆகிய குரு, அவரை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கங்க. எந்த ஒரு உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அப்போ என்ன குரு புத்தி எப்போ வருது, அதை ஒரு கால்குலேஷன் அங்கே இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அந்த நேரங்களில் ஒன்றும் பண்ணாதீங்க, சும்மா இருக்கு. ஒரு வீடு கட்டணுமா, ஐயோ இது வேணாப்பா, குரு புத்தி போட்டோம் அப்படின்னு உஷாராயிடும். அப்போ தான் மிதுன ராசிக்காரரும் கன்னி ராசிக்காரர்களும் நல்லா இருப்பாங்க. பிரச்சனைகளை எப்படியும் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு எஸ்கேப் ஆகும்போது அப்புறம் என்ன நல்லா தானே இருக்கணும். அப்போது உஷாராயிடுறாங்கள்ல, எச்சரிக்கை ஆகிடுறாங்கள்ல. அதுபோல் வாழணும். அதுபோல் தான் ஜாதகங்களையும் இணைக்கணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏன் பிரச்சனைகள் வருதுன்னாக்கா இது மாதிரியான சில சூட்சும விஷயங்களை நம்ம கோட்டை விட்டுருக்கோம். அதனால தான் கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டப்படுறோம் சொல்லி என்ன பிரயோஜனம்? புரிகிறதா? ஆகவே மிதுன ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும் இந்த குருவினுடைய உங்கள் ஜாதகத்திலே குரு எப்படி இருக்கான்னு பாருங்க. உங்கள் ஜாதகத்திலே வலு பெற்று விட்டால் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரி வராது. இந்த குருவினுடைய நட்சத்திரத்திலே உங்களுடைய அந்த மிதுனம் கன்னிக்காரர்கள் குருவினுடைய நட்சத்திரத்திலே குரு அமர்ந்து விட்டால் அதுவும் அந்த பாவமும் கெட்டு போயிடும். அவர் சும்மா விட மாட்டாருங்க. ஏன்னா குரு ரொம்ப நல்லவர், நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். வச்சு செஞ்சிடுவார். நம்ம பண்ண பாவ புண்ணியத்துக்கு குருவும் ஒரு வகையில் நமக்கு எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்து, இப்படி மாட்டை விட்டுட்டேன், இப்போ என்னுடைய டேர்ன் வரும் பாரு, அப்போ வச்சுக்கிறேன்டா நான் அப்படின்னு சொல்லி அது வர வரையும் காத்துக்கிட்டு இருந்து வச்சு செஞ்சுக்கிறார். ஆகவே இந்த 7ஆம் பாவாதிபதி பாதகாதிபதியாக வருவதால் இந்த பலன். அவர் உங்கள் ராசி கட்டத்திலே குரு கெட்டு இருந்தால்
நீச்சமாகவோ 6, 8, 12 மறைந்திருந்தால் அவ்வளோதான், நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. புரிகிறதா? இதை கொண்டு நீங்கள் இனிமேல் இந்த மிதுன ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜாதகம் பொருத்தம் பார்க்குற பொழுது முதல்ல உங்களுக்கு குரு எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிறீங்க. அப்புறம் குரு நட்சத்திரம் உள்ளவர்களை புருஷனாவோ மனைவியாவோ ஏற்றுக்கொள்ளாது. இந்த மீனம் கன்னிக்கு மட்டும்தான் இது, மற்றவர்களுக்கு அல்ல. நன்றி, நமஸ்காரம்.